நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா மேம். சில பேர் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஆனா பேசினா அவ்வளவு விஷயங்கள் இருக்கும், பேசாமல காரியங்கள் நிறைய சாதிச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாமா. மேசராசிக்கு வாழ்த்துக்கள்மா. 7.5 சனி பகவானுடைய தாக்குதல் இருக்கு. அவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்களா நல்லா பேசக்கூடிய திறமை நீங்கள அது உண்டுங்க. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிபதி கொண்ட ராசி அப்படின்னா மேஷத்தை. 12ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துச்சு. எது சார்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து, உடல்நிலை சார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வக்கரம் ஆகும் பொழுது என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்துச்சோ, எது ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சோ அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் பாவகத்தை நோக்கிதான் அவங்க இறங்குறாரு சனி பகவான். ஆனா ராகு பகவான் அங்க இருக்குது, அதை கவனத்தை ரொம்ப எடுத்துக்கணும். கண்டிப்பாக மேசராசிக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டா தொழில் சார்ந்த விஷயங்களா கடகடகடன் சரியாகக்கூடிய அமைப்பு. அதே போல வருமானத்துல நல்ல உயர்வை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எவ்வளவுதான் நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், இந்த விரயம் அத்தனை ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 25 ரூபாய்க்கு செலவு வச்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியும். அதே போல கடன் பிரச்சனைகள்ல நிறைய மேசராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது நமக்கு தெரியும். அதே போல இந்த 11ஆம் இடத்துல சனி பகவானுடைய சேர்க்கையில ராகு கோச்சாரமும் முன்னாடியே இருக்கிறார். அப்ப அந்த பலாபலனை எடுத்துக்கிட்டு வருவார். 2 பேருக்கும் இருக்கும் போது வண்டி வாகனம் வீடு யோகம். ஏன்னா குரு நல்லா உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அந்த சனியை பாக்குறாரு. 5ஆம் பார்வையா சனி கேந்திரத்துல இருக்காரு. 9ஆம் பார்வையாக பாக்குறாரு 5ல இருந்து. இதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். சோ அந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக குறையக்கூடிய அமைப்பு, விரயத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஷம். அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விடக்கூடிய அமைப்புல ஒரு சந்தோஷமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், விரைவான துரிதமாக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய குறைபாடு, ஏதாவது ஐசியூக்குள்ள போற மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சனினா ஆரோக்கியம்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதுல இருக்கிறவங்க எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 4 மாதமும் அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாவே நடக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அன்பர்கள்லாம் விசாலாம் வாங்கி வச்சுட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க இந்த எலெக்ஷன் பீரியடு அதுல ரொம்ப தடுமாற்றமா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சட்டுன்னு
கைகூடி வரக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேசத்துக்கு ஆடி 18க்கு மேலெல்லாம் அற்புதமான காலகட்டங்கள். என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ, எந்த துறை சார்ந்து விவசாய துறையா இருந்தாலும் மிக சிறப்பாக மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷத்துக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நீங்க கேட்பீங்க, இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொல்லிருங்க அப்படின்னா, ஏழை தொழிலாளிகளுக்கு எங்கெங்க வந்து இந்த வண்டி வந்து மூட்டையெல்லாம் தூக்குவாங்க, அதே மாதிரி வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நடந்து உழைச்சு அந்த மாதிரி உழைக்கக்கூடிய தொழிலாளிகளா பார்த்து நல்ல ஒரு லேபர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஆடை ஆபரணம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்க வீட்டுக்கு குழந்தைங்க படிக்காதவங்களுக்கு, அவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க படிப்புக்காக நல்லா படிங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு புத்தகம் நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் குருவை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப இவங்களுக்கு என்ன தடை இருக்கோ, தொழிலோ அல்லது திருமணமோ அல்லது வந்து அவங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ரொம்ப டல்லா இருக்கு, இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை மன நிம்மதியை கொடுக்குமா. ஏன்னா 7.5 ஆண்டுனா இன்னும் நிறைய நாள் இருக்கு. அப்ப இந்த மாதத்துல இந்த 4 மாசத்துல அவங்க நிறைய பயன்பாட்டுக்கான விஷயங்களை யோசனையுடன் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மேஷம் சூப்பரா ஜெயிக்கலாம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடைய விஷயத்த கையாளக்கூடிய அமைப்பு அவங்களுடைய புத்திசாலித்தனத்துல இருக்கு. கண்டிப்பா மேம். பொதுவாவே மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவோட ஆதரவு இல்லாம இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த டைம் உங்களுக்கு அப்பாவோட ஆதரவோ இல்ல சுத்தி இருக்கவங்க ஆதரவு கிடைக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சூரியனும் அங்க போய் இப்ப ஆடி மாசம்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துல போகும்போதுதான் அப்பா வழியில சொத்தோ, அப்பா வழிக்கு ஏதாவது ஒரு உடம்பு தொந்தரவோ ஒரு விஷயங்கள் ஏதாவது முடக்கமா இருந்துக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து நல்லா ஒரு பிளஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவங்க மேல பாசம் காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உறவுகள் வழியில நல்ல ஒரு பந்தம் சொந்தம் எல்லாம் வருவாங்க. சுபகாரியம் எல்லாம் நடக்கும். கண்டிப்பா மேம். இவங்க கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள்லாம் என்ன மேம் சொல்லுவீங்க இந்த சனி வக்ரத்தை? கண்டிப்பா, அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கமும் ராகு சேர்க்கை இருக்கு. அதனால அதுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்க டெப்தா கொஞ்சம் லேட் ஆகட்டும் தள்ளி போட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல. 2வது விஷயம் என்னன்னா இந்த வெளிநாடு வெளியூர் பயணம் அல்லது வந்து ப்ரமோஷன் இதுவும் தள்ளிப்பட வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சியை டக்குன்னு எடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பயணங்கள்ல கவனமா இருக்கும். டிராவல் பண்ணும்போது வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் மேசராசிக்காரங்க. ஓகே மேம். இவங்க எந்த கோயிலுக்கு போனா இந்த டைம்ல கரெக்டா இருக்கும்? மலை கோயில் அப்படிங்கிற சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு போய் வழிபாடு எடுக்கலாம். அது சனிக்கிழமை போகலாம் அல்லது திங்கட்கிழமை போயிட்டு வழிபாடு எடுக்கலாம். சிறப்பா இருக்கு. ஏன்னா சூரியன் இங்க வந்து உச்சம். அதனால அந்த டைம் போயிட்டு நவகிரகத்துக்கே துணி வாங்கி அந்த 9 நவகிரகத்துடைய கலர்ஸ் இருக்கும் அது வாங்கி அபிஷேக ஆராதனை பண்ணி சனி பகவானுக்கு தனி முறையில அவங்க வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது, அதே போல சின்னதா தானம் தர்மம் செஞ்சுட்டு வர்றது, அன்னதானம் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் மேஷமா இருந்தா அடுத்தவங்களுக்காக வாழாம கொஞ்சம் உங்களையும் பாத்துக்கோங்க மேம் சொன்ன மாதிரி. நன்றி மேம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.